என்னோட ஜேர்னி சிட்டியில் எப்படி போயிட்டு இருக்கு. இந்தியன் ஷாப்ஸ் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். நெக்ஸ், இஏ, ஃபோரம். நம்ம நைக்கா நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே மெக்கா. அதாவது மினி லிப்ஸ்டிக் வாங்கிட்டிங்கன்னா நிறைய கலர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 4.5 லிட்டர்ஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ரியலி அஃபோர்டபுள். லாஸ்ட் டே ஆஃப் மை ப்ராஜெக்ட். everyone, welcome back to our channel. Few days of my life in Sydney தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆஸ்திரேலியாலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் மால்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு அந்த ஜேர்னி சிட்னியில் எப்படி போயிட்டுருக்கு 7-8 மந்த்ஸாக நிறைய பேர் வந்து நான் புதுசாக சிட்னி வர போகிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், க்ராசரி ஷாப்பிங் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ க்ராசரி ஐட்டம்ஸ் இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்தியன் ஷாப்ஸ் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்தியன் க்ராசரியும் கிடைக்கும். ஸோ யாராவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் இந்தியன் ஷாப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். சென்னையில் எப்படி நிறைய மால்ஸ் இருக்குது, லைக் ஃபீனிக்ஸ், இஏ, ஃபோரம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து டாமினேட் பண்ணுறது ஒரே ஒரு மால் தான், வெஸ்ட்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு மால் மட்டும்தான். இதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. காஃபி ஷாப்பிங்னும் போது நிறைய பேருக்கு நான் டவுட் இருக்கலாம் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆஸ்திரேலியன் காஃபி இஸ் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து ஆஸ்திரேலியாவில் மெயினாக சிட்னியில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அண்ட் கம்மிங் டு ட்ரெஸ்ஸஸ், வேலி கேர்ள் அப்படின்னு ஒரு அவுட்லெட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். வேலி கேர்ள் அப்படின்ற ஷாப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீதி எல்லா இடத்துலையும் H&M, யூனிக்ளோ வந்து ரொம்ப பிளெயினான கலர்ஸ், அதே பீச், பிளாக், ஒயிட் இது மட்டும்தான் இருக்கும். இந்த கடையில் வந்து வெரைட்டியாக நமக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம வந்து கேமார்ட். நம்ம ஏர் ஃப்ரையர் மெயினாக வாங்க வந்ததே அந்த பொருள் தான். வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கணும், சில மேக்கப் திங்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரையர் அப்படின்னு ஹோம்க்கான திங்ஸும் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மெக்கா. நம்ம நைக்கா நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே மெக்கா அப்படின்ற ஷாப். மெக்காவில் டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஓன் பிராண்டும் வச்சுருக்காங்க. அதில் பர்ச்சேஸ் பண்ண ஒன் ஆஃப் த திங் தான் மெக்கா மேக்ஸ் சைக், அவங்களோட ஓன் பிராண்டோட ஐலைனர் நிறைய இருந்துச்சு. பட் இது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பெட்டராக இருந்துச்சுக்காக நான் இதையே வாங்கிட்டேன். மேப்ளின் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு. அண்ட் இங்கே இருக்கிற ஐலைனர்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விட் ஐலைனராக இருந்தாலும் அந்த ப்ரஷ் டிப் வந்து கிட்டத்தட்ட ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம மேப்ளின் ஐலைனர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. அடுத்ததாக மேக்கில் வந்து ஒரு மினி லிப்ஸ்டிக் கிரெமினியோ காஃபி அப்படின்ற ஷேட் பெஸ்ட்டு ஷேட்னு சொல்வேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க ஆஃபீஸ்க்கு, காலேஜ்க்கு அப்படின்னா இந்த ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மேக் லிப்ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மினி வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம எப்படியும் வந்து ஒரு ஃபுல் லிப்ஸ்டிக் காலி பண்ணுறதுக்குள்ளே அது எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால் மினி லிப்ஸ்டிக் வாங்கிட்டிங்கன்னா நிறைய கலர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஈஸியாகவும் ட்ராவலும் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கின ஒரு மினி லிப்ஸ்டிக் தான் இது. பார்த்தீங்கன்னா என் ஃபிங்கர் சைஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த கிரெமினியோ காஃபி ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். லைக் இந்த மெஹர் டெட்டிலாம் அப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். அன்ஃபார்ச்சுனேட்லி டெஸ்டிங் யூனிட் வந்து இல்லை அங்கே. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டேன். மினி லிப்ஸ்டிக்கு அவ்வளோ காஸ்ட்லியாகவும் இல்லை. எஸ், ஆக்சுவலி இங்கே காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது வந்து மச் மோர் பெட்டர் தேன் கெட்டிங் இன் இந்தியா. லைக் இந்தியாவில் 3000, 4000, 2000 போது அதிகமாக தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் பார்க்கும்போது யூஸ்வல் கிராசரி ரேட் தான் வந்து இங்கே லிப்ஸ்டிக் ரேட்டுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது காஸ்மெட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஷேடும் எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் தெரிஞ்சு தான் வந்து நான் இந்த ஷேடும் பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்கின திங்ஸ் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏர் ஃப்ரையர் 4.5 லிட்டர்ஸில் இருக்குது. இது 2 பேருக்கு கண்டிப்பாக சூட் ஆகும்னு தோணுது. கிச்சன் ஸ்பேஸ்க்கு கண்டிப்பாக இதுவே போதும். அண்ட் அப்புறம் ஏர் ஃப்ரையருக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சிலிக்கான் ஏர் ஃப்ரையர் ட்ரே வைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேஸ் வந்து ஒரு க்ரீஸி ஆகாது. சப்போஸ் நீங்கள் நல்லா மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறீங்க, ஆயில் பட வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த சிலிக்கான் ட்ரே வாங்கிக்கலாம். இது வந்து ஏர் ஃப்ரையருக்காகவே வச்சுருக்காங்க. அந்த ஐட்டம் ஒன்று வாங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டவல் ஹோல்டர். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி தான். இங்கே வந்து நம்ம கிச்சன் கேபினட் இருக்கு இல்லையா, அங்கே இது ஸ்டிக் பண்ணிட்டா போதும். இது மாதிரி இருக்கும். நம்மளோட டிஷ்யூ ரோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரோல்ஸாக யூஸ் பண்ணோம். லைக் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறத விட இது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்காக இது வாங்கியிருந்தோம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக க்யூட்டாக இந்த 2 வாட்டர் பாட்டில்ஸ். நாங்கள் 2 பேருமே வந்து வாட்டர் பாட்டில் பர்சன். வீட்லேயுமே வந்து எப்பவுமே வாட்டர் பாட்டிலோட சுற்றிட்டு இருப்போம். அப்போ தான் நிறைய தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஃப்ரெஷ்ஷாக 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அழகாக இருக்குது கலர். 2மே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். லைக் நல்ல ஸ்டீல் இது தான் 2மே. ஸோ இது வாங்கியிருக்கோம்.
அடுத்ததாக ஒரு பிளேஸ்மேட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்மேட் வந்து ஜஸ்ட் $1 தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் எப்படி சொல்கிறது தெரில, ரப்பரும் காயிலும் மிக்ஸ் பண்ண மாதிரி மெட்டீரியல், லைக் நல்லா தாங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி $1 ஒன்று வாங்கி பார்ப்போம், இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து அதை அடுத்து வாங்கிக்கலாம். இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் கீழே பேஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்றப்ப எதாவது வைக்கிறீங்கன்னா அப்பயும் யூஸ் பண்ணலாம். ஹீட் பேட் மாதிரி இல்லை, பட் ஃபுட் ஸ்பில் ஆகக்கூடாது ஆர் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். மைக்ரோ இது இருக்குன்னு யோசிக்கலாம், பட் ஐ திங்க் திஸ் வில் டூ இட்ஸ் ஜாப். ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கியிருந்தோம். அடுத்ததாக டீ டால்ஸ். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி பேட்டர்ன். இது வந்து லென்த்தியாக இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸில் இருக்குது. யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டீ டால்ஸ் வந்து இந்த ரெகுலர் ஓல்ட் ஸ்டைல் ரெட்டு ப்ளூ செக் பாக்ஸ் மாதிரி இருக்குமே, அதுதான். சரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஹேண்ட் துடைக்க மட்டும் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுக்குமே டச் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. செட் ஆஃப் 3 வருது இது. ஸோ 3 பேட்டர்ன் டால்ஸ். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் ஹேண்ட் வைப் பண்ணுறதுக்காக. இது அடுத்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஹூக்ஸ். அண்ட் கமாண்ட் ஹூக்ஸ் பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது. யூஸ்வலும் ஒயிட் தானே பார்த்துருப்போம், பிங்க்கு க்ரீன் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. கமாண்ட் பிராண்ட் தானே இது? ஓகே, கமாண்ட் அதே பிராண்ட் தான், பட் ஏன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக சும்மா வாங்கிப்போம், இது ரெண்டல் ஃப்ரெண்ட்லியில். அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த கமாண்ட் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் வி கான்ட் ட்ரில் ஆர் டூ எனிதிங், அதனால இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட் வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டாக இந்த ஷர்ட் ஒன்று கௌதம் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து ரியலி அஃபோர்டபுள். $5 தான் இந்த ஷர்ட்டு, பட் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ கேமார்ட்டில் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் சும்மா நீங்கள் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு தாராளமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து கௌதம்க்கு ஒரு ஷர்ட் எடுத்திருந்தோம். அண்ட் என் ஷர்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாம் அண்ட் ஜெர்ரி பேட்டர்னில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சோல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன். ஆஃப்டர் மெனி டேஸ் இந்த வீடியோ. ஸோ இது என்னென்னா என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் மை ப்ராஜெக்ட். எஸ், நான் லாஸ்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஜாப் எப்படி கிடச்சிது சிட்னியில் அப்படின்னு. பட் அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணது. பட் இப்போ ப்ராஜெக்ட் முடிஞ்சதுனால திஸ் மை லாஸ்ட் டே கோயிங் டு சப்மிட் மை லேப்டாப். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். பட் அகெயின் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாப் பண்ணிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஜேர்னி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுவேன். சிட்னி பொறுத்த வரைக்கும் மெயினான ஹப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBD அப்படின்ற இந்த ஏரியா தான். இங்கே தான் எல்லா ஆஃபீஸுமே இருக்கும். 90% ஆஃப் த ஆஃபீஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அங்கே தான் வந்து என் ஆஃபீஸும் இருக்குது, நான் போயிட்டுருக்கேன். பட் CBDயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேவே பண்ண முடியாது. ரெண்ட் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ஆஃபீஸ் கம்யூட்டிங் யூஸ்வலாக 30 minutes to 1 hour இருக்கும், விச் இஸ் வெரி காமன் ஹியர். அண்ட் நீங்கள் நடுவில் பார்த்தீங்களா ட்ரெயின் க்யூட்டாக இருந்துச்சு, அது ஆக்சுவலி ட்ராம். ஸோ ரோட்டில் நான் போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அது வந்து சிட்னிலையும் இருக்குது. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டு நான் டேரெக்டாக வந்து சர்க்குலருக்கே வந்திருந்தேன். ஸோ CBDலேருந்து சர்க்குலருக்கு ஆக்சுவலி ஒரு 2 to 5 minutes வாக் தான். ஸோ எஸ், இந்த சர்க்குலருக்கு ஒப்பேரா ஹவுஸ் சுற்றி தான் வந்து சிட்டி இருக்குது, இந்த CBDன்ற ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே இருக்கும். அது தள்ளி போக தான் வந்து ஆக்சுவலி ஹவுசிங் எல்லாமே இருக்குது. மெக்கில் ஒரு ஷேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஆஃப்டர் மெனி டேஸ் அகெயின் இது ஒரு க்ராசரி ஷாப்பிங். அண்ட் க்ராசரி ரேட்லாம் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட்ஸில் அதை நான் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வரும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் another video. Bye.